விருச்சக ராசி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக செய்யக்கூடியவங்க, அனைத்து விஷயங்கள்லையுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்க, எல்லா விதங்கள்லையுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துப்பாங்க. அதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலீங்க. மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதை போய் எங்க போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்க கூடியவங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க. என்ன ஒண்ணுனா எல்லார்கிட்டையுமே மனசுல இருக்கிறத பட்டு படார்னு பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்குமே இவங்க தப்பா மட்டும்தான் தெரிவாங்க. ஆனா இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், ஒருத்தவங்களுக்குமே இல்லைங்கிற நிலை இருக்கக்கூடாது. குறிப்பா எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டுவாங்க. தனக்கு மட்டும் வேணுங்கிறத நினைக்கிறத விருச்சகம் ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க ஒரு குழந்தையா இருக்காங்க அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கு அதிகமா பகிர்ந்து கொடுத்துட்டாலும் இவங்க பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களே சொல்லி கொடுப்பாங்க, ஏண்டா உனக்கு கம்மியா கொடுத்துட்டாங்க, ஏமா உனக்கு கம்மியா கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு பெருசா கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, என் கூட பிறந்தவங்க தான் சாப்பிட்டு போறாங்க, சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இது இன்னைக்கு நேத்துக்கு இல்லைங்க. இவங்களுடைய குணாதிசயம் இப்படிதான். சாகர வரைக்கும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனால தான் இன்னைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையும் இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்ற மாதிரி தெரிஞ்சாலும் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த விருச்சக ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. எவ்வளவுதான் கதறி கதறி அழுகிறது, கடவுளுக்கே கண்ணிலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, வாய் மூடி அழுகக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜூலை மாதத்திலிருந்து கிரகங்களுடைய சேர்க்கையினால உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது. 100% உண்மையான பதிவுங்க. நல்லதொரு மாற்றத்தை எப்பவுமே விருச்சக ராசிக்காரங்க எதிர்பார்ப்பீங்க. அந்த மாற்றம் எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் வேணும்னு நினைப்பீங்க. கடவுள் கிட்ட வேண்டணும்னாலும் மழை மாறி பெய்யணும், இந்த மாதிரி உலகமே செழிப்பா இருக்கணும், எல்லாருக்குமே எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஏன்னா எந்த ராசிக்கும் நான் இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன். ஏன்னா விருச்சக ராசியுடைய குணம் இப்படிதான். பார்க்குறவங்களுக்கு கடுக்கடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க கிட்ட பழகி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இவங்க வெகுளியானவங்க, இவங்க மனசுக்குள்ள எதுவுமே இருக்காதுங்கிறது. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா களத்திர ஸ்தானத்துல சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், பாக்கியஸ்தானத்துல புதன் பகவான், தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான், சுகஸ்தானத்துல சனி பகவான் மற்றும் ராகு பகவான். இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா 2/7/2025 அன்னைக்கு சுகஸ்தானத்துல சனி வக்ரமாகிறார். 3/7/2025 அன்னைக்கு பாக்கியஸ்தானத்துல புதன் பகவான் வக்ரமாகிறார். 17/7/2025 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். 17/7/2025 அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். 26/7/2025 அன்னைக்கு களத்திர ஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். 29/7/2025 அன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல இருந்து செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு காரணங்களால அண்மை காலமா அடைச்ச என்னடா ஒரு வாழ்க்கை இது இப்படின்னு ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய உங்களுக்கு செல்வாக்காக வாழ்ந்த நீங்க இப்ப கடன் அதிகமாகி மதிப்பு மரியாதை இல்லாம சொத்துக்களை இழந்து குடும்பத்துல சோகம் சூழ்ந்திருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலத்துல இருக்கிறதுனால இது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது. கடன் சுமை குறையும், தொழில நல்ல லாபம் கிடைக்க போகுது, முதலீடுகள்ல லாபம் பார்க்க போறீங்க. இதன் காரணமா தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பா விருச்சிக ராசிக்கு பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்க போகுது. தொழிலை விரிவாக்கம் பண்ண போறீங்க. தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ
சின்ன வேலை பார்த்தாலும் சரி இல்ல பெரிய வேலை பார்த்தாலும் சரி அதுல பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், உங்களுடைய திறமைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களோ ஆண்களோ திருமணத்துல தடைகள் இருந்துச்சு, எங்க போனாலும் சரியா வரனே அமையல, புரோக்கருக்கு மட்டும் இதுவரைக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இருப்போமா, கை கூடி வர மாதிரி இருக்கு, திடீர்னு பார்த்தாக்கா அப்படியே கை நழுவி போகுது, இப்படி இருந்தவங்களுடைய நிலையில திருமண யோகம் கை கூடி வரப்போகுது. இது இல்லாம ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தை பாக்கியம் தான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம், பார்க்காத டாக்டர் இல்ல, போகாத கோயில் இல்ல, குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த வந்த மனக்கசப்புகள் நீங்குது, அந்யோன்யம் அதிகமாகுது, காதல் உறவெல்லாம் வெற்றிகரமா திருமணத்துல நிறைவேற போகுது. அதே மாதிரி எதிர்பாராத நேரத்துல திடீர்னு உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நாய் மாதிரி கத்துனாலும் 4 பேர் வரலையேன்னு எவ்வளவு நாள் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. ஓடி ஓடி மற்றவங்களுக்கு நான் உதவி பண்ணேன், இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தாக்க எங்க இருக்க நாயேன்னு கேட்க கூட ஆள் இல்லை. இப்படி விருச்சிக ராசி பல நாள் புலம்பி இருப்பீங்க, அழுதும் இருப்பீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய விதத்துல ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, சொத்துக்கள், பல நாள் கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது. புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது, பிரகாசமா இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை நிலை. இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னா அனைத்து காரியங்களிலுமே வெற்றி அடைய போறீங்க. சமூகத்துல மதிப்பு உயருது, மரியாதை உயருது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள், நகை நட்டு வாங்கி ஆபரண சேர்க்கையும் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய நீண்ட கால திட்டங்களை இப்ப செயல்படுத்துவதற்கான சரியான காலம். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது, மருத்துவ செலவுகள் குறையுது, உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்குது. அவங்களுடைய ஆதரவின் காரணமா சில காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்க போகுது. குறிப்பா வேலையில் இருக்கவங்க, வியாபாரம் பார்க்குறவங்க, தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லபடியான காலம் கட்டங்க. சுற்றி இருக்கிறவங்களும் சரி நல்லது செய்வாங்க. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்தால் என்ன பிரச்சனை எப்போ வருமோன்னு யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறீங்களா, இரவு வீடு வர வரைக்கும் பதட்டத்தோடையே இருப்பீங்க, பயத்தோடவே இருந்தீங்க. இனி அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாருமே உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துப்பாங்க. மற்றவங்க, அதாவது நீங்கள் பிரச்சனை நின்னா கூட சரி, யார் என்னன்னு தெரியாதவங்களும் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம், சண்டை சச்சரவு இப்படியே இருந்த வாழ்க்கை நிலை மாறுது. கணவன் மனைவிக்கிடையே உறவு அப்படிங்கிறது பலப்பட்டு நிக்குதுங்க. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை செலுத்துவீங்க. பெரியவர்களுடைய பதிப்பு, மரியாதை உங்களுக்கு பாதுகாப்பா நிக்குது. எல்லா விதங்களையும் ஓகேவா இருந்தாலும் விருச்சிக ராசி கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகமா உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவாருங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அவருக்குரிய தெய்வம்னாக்க முருகப்பெருமான் தாங்க. கட்டாயம் தினமும் முருகப்பெருமானை அழைச்சுக்கிட்டே இருங்க. வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயமில்லை, கந்த கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க, கவலை இல்லாத வாழ்க்கை எனக்கு அருளப்பா அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக ராசிக்காரங்க சாஷ்டாங்கமா முருகப்பெருமான் கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க. அமோகமான வாழ்க்கை உங்களுக்கு வழிகாட்டு வருவங்க. எதையும் தாங்கும் இதயம் படைத்தவங்க. கடவுளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையில ஒரு நிமிஷம் யோசிப்பார், என்ன கொடுத்தாலும் சமாளிக்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோக பணிகள் இருக்கவங்க எல்லாம் உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் பத்தின ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அவங்க கூடவே இருந்து பேசிடுவாங்க. ஆமாப்பா அப்படிதான் இப்படிதான், கடைசியில் நீங்க சொன்ன அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட திருப்பி விட்டுருவாங்க. விருச்சகம் பல இடங்கள்ல வாயை கொடுத்து மாட்டி இருக்குது, வாயை கொடுத்து புண்ணாகி இருப்பீங்க, வாயை கொடுத்து நிறைய பகையை வளர்த்திருப்பீங்க. ஸோ அது வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அமைதி காப்பது சிறப்பான விஷயம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்போடு நடந்துப்பாங்க. அவர்களுடைய உயர்கல்வி, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல சாதகமான முடிவு கிடைக்கும். குடும்பத்திலையும் மகிழ்ச்சி உண்டாக போகுது. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நினைச்ச காரியங்கள் நடக்க போகுது. பெற்றோருடைய சம்மதத்தோடு காதல் திருமணம் நடக்க போகுது. பண பற்றாக்குறை இனி கிடையாது. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் ஏனோ தானோன்னு படிச்சிருப்பீங்க, அறகுறையா படிச்சுட்டு மனசுல பதியாம சுத்திட்டு இருந்திருப்பீங்க. இனி எதிர்காலம் தான் நமக்கு
வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டும் அப்படிங்கறத உணர்ந்து படிப்புல அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. அதே மாதிரி உங்களுடைய அந்த உள் உணர்வு வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால எந்த ஒரு கஷ்டமும் நம்ம கிட்ட நிலைக்காம விலகி போகும். சோ இதுவரைக்கும் பார்த்தது விருச்சிக ராசிக்காரருக்கான பொது பலன்களை பார்த்திருக்கோம். இதுவே சிறப்பா இருந்துச்சு இல்லையா? இப்ப விரிவா நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். முதல்ல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். பின்னாடி வரத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது, உங்களுடைய ராசியை பார்க்கறது உங்களுடைய செல்வாக்க உயர்த்தி நிக்குதுங்க. நினைச்ச வேலையை நடத்திடுவீங்க. குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது. தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு கூட மறுமணத்திற்குரிய நிலை அமையுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும். உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுது. இதுவே சுய தொழில் செய்யறவங்க, ஆண்களோ பெண்களோ, சின்னவங்களோ பெரியவங்களோ, நீங்க செய்து வரக்கூடிய தொழில நல்ல நிலை இருக்க போகுது. என்ன எதிர்பார்க்கீங்களோ அதெல்லாம் வந்து கைகூடி வரப்போகுது. ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொண்டர்களுடைய பலம் கூடுதுங்க. தலைமையுடைய ஆதரவு கிடைக்கும். குறிப்பா இந்த சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ ஒரு வேலைன்னு போறீங்களா, அதுல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதே மாதிரி நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது. ஒரு சிலர் வந்து பழைய வாகனத்தை வித்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. வசதிகள் பெருகுது. வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. அந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தெய்வங்கள் கிட்ட நீங்க வைத்த வேண்டுதல் எல்லாமே இப்ப வந்து நிறைவேற்றிக்க போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ அனுகிரகம் பரிபூரணமா கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால எல்லா விதங்கள்லயும் சாதகமான பலன் இருந்தாலும் எதையுமே வந்துட்டு நிதானமா செயல்படுத்தணுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லதுங்க. சந்திராஷ்டமம் நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் 25, 27 இந்த நாட்களை சுப காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதை விட கூடுதலான நல்லது நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். அடுத்தது அனுஷ நட்சத்திரம். நினைச்சதை நடத்தி முடிக்கணும். அதுல ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலகட்டம். இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய பாதை தெரியும். இழுபறியாக இருந்த வேலையை எல்லாமே இப்ப நடத்தி முடிச்சுக்க போறீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல்நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலகுது. தொழில எதிர்பார்த்த லாபத்தை அடைய போறீங்க. ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்து சேருது. கடனாக கேட்ட பணம் கூட இப்ப கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது. கலைஞர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வருங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இத்தனை நாளா நெருக்கடிக்கு மட்டுமே ஆளாகிட்டு இருந்த உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வருங்க. பணப்புழக்கம் கண்டிப்பா அதிகமாகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை கூடுது. பொது தேர்வை எதிர்கொள்பவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல மதிப்பெண் கிடைக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. அதாவது காலம் நேரம் அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் பண்ணுங்க. அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். துணிச்சலாக செயல்பட போறீங்க. குலதெய்வம் உங்களுக்கு துணை வருதுங்க. முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் 26, 29 இந்த நாட்களை சுப காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ, என்ன விஷயம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை விட கூடுதல் நல்லது நடக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் கோமதி அம்மனை வழிபாடு செய்ய குறை தீரும். நிறைவான செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். புத்தி சாதுரியமும் தைரியமும் கொண்ட உங்களுக்கு, துணிச்சலாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி முன்னேற்றமான காலகட்டம். திட்டமிட்ட வேலை எல்லாமே ஒவ்வொன்றா நடத்தி முடிச்சுக்க போறீங்க. உங்களுடைய நட்சத்திர நாதனுடைய சாதகம் புத்திசாலித்தனமாக செயல்பட வைக்கிறார். வேலைகளை நடத்தி லாபத்தை அடைய போறீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது, உங்க ராசியை பார்க்கறது, அவங்களுடைய 3ஆம் பார்வையும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் விலகுது. தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குது. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு
வருது. லாபஸ்தானத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம், குருவுடைய பார்வையும் அங்கு இருக்கிறதுனால வரவு அதிகமாகுது. இதுவரைக்கும் இருந்து வந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வருதுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிலையில நல்ல மாற்றம், முன்னேற்றம் அடைய போறீங்க. அலுவலக பணிகள் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்துல நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது கவனம் கூடுதுங்க. திருமணத்திற்காக காத்துட்டு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வரன் அமைதுங்க. குடும்பத்தினுடைய ஒத்துழைப்புடன் சகோதரர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க. உழைப்பாளர்களுடைய நிலையில உயர்வு வருது. புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமா வருதுங்க. நெருக்கடிகள் நீங்குது. பிள்ளைகளுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டுங்க. சமூகத்திலையும் மதிப்பும் மரியாதை அதிகமாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் 23, 27 இந்த நாட்களை உங்களுடைய சுப காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. என்ன நினைச்சு இந்த நாட்கள்ல ஒரு வேலையை நீங்க தொடங்குறீங்களோ அதை விட அதிகமான நன்மைகளை கொண்டு முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும், சந்தோஷம் நிலைக்குங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்திருக்கோம். இப்ப கூடுதலா சொல்லணும்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரும். ராசியில் இருக்கக்கூடிய வக்ர சனியினால மன நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது. வீண் பிரச்சனைகள் மறையுது. இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாட்டிலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிச்சு வைக்கிறார். எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்க வைக்கிறார். எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்து செயல்பட வைக்கிறார். இது மட்டும் இல்லாம தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா சூரிய பகவானும் பார்க்கறதுனால யோகம் தாங்க. தொழில வியாபாரத்துல வீண் அலைச்சல், பண விரயம் இது எல்லாமே மறையுது. புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். மனசுல வியாபாரம் பத்தின கவலைகள் அகலுது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்தோடு செயல்படுவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வீண் வாக்குவாதங்கள் மறையுது. பிள்ளைகளோட நலன்ல அக்கறை கூடுது. உடல் களைப்பு, சோர்வு இது எல்லாமே நீங்கி சுறுசுறுப்பாக வளம் வர போறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள்ல எல்லா விதங்கள்லயுமே நல்ல பலன்களை பார்க்க போறீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு யோசித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம். அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் குறையுது. பேசி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நன்மைகளை கொண்டு முடியும். அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. வழக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும். பொருள் வரதுக்கு கூடுதுங்க. பயணம் போயிட்டு வருவீங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதங்கள் இது எல்லாமே மறையுது. புதிய முயற்சிகளை கூட வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுப்பீங்க. காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் சரியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்க செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன். யாருக்காகவும் பொறுப்பேற்க கூடாது. அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. எல்லா விதங்கள்லையுமே எதிர்பார்த்த நன்மைகளை அடையணும்னாக்கா பொறுமையா செயல்படணும். பண வரத்து கூடுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுல ஆர்வம் உண்டு. பாடங்கள்ல கவனமா படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவி புரியும். உத்தியோகத்தில் இருக்கவங்கள மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. புதுசா வேலை தேடுறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஆனாலும் நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்துல அமைதி காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே வந்து சகஜ நிலை இருக்குங்க. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உறவுக்காரர்களுடைய வருகை இருக்கும். குறிப்பா உங்களுடைய ஆலோசனையை மற்றவங்க ஏத்துப்பாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் மதிப்பு கூடும். பண வரத்தில் திருப்தியை கொடுக்கும். காரியங்கள் இருந்த தடைகள் விலகுது. எல்லா வகையிலுமே நல்ல பலன்களை மட்டுமே இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அனுபவிக்க போறீங்க. குறிப்பா புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகுது. உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் புகழ் கிடைக்கும். எதிர்பாராமல் நடந்த திருப்பங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். உல்லாச பயணங்கள் போயிட்டு வருவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு அடுத்தபடியா நான் உங்களுக்கு எந்த ஒரு தெய்வம் இருக்குன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா முருகப்பெருமான வணங்குங்க. அவரே உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் உண்டாக்குவாருங்க. குடும்பத்துல அமைதி உண்டாகும். நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் முருகப்பெருமான் அருளிடுவார். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், செவ்வாய், வெள்ளி. எந்த காரியத்தை செய்தாலும் சரி இந்த 3 நாட்கள்ல நீங்க செய்யலாம். விருச்சிக ராசிக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கடவுள் அமைச்சு கொடுத்திருக்காருங்க. உணர்ந்திருப்போம். வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க. திரும்பவும் சொல்ற 2
விஷயம், யாருடைய கஷ்டத்துக்கும் நீங்க பொறுப்பேற்க கூடாது. அதே மாதிரி பொறுமையை கடைபிடிக்கணும். இந்த ரெண்டை மட்டும் விருச்சகம் ஃபாலோ பண்ணிட்டா உங்களை யாராலும், ஏன் அந்த கடவுளே நினைச்சா கூட அசைக்க முடியாது. புரியுதுங்களா? நல்லதே நடக்கும். கடவுள் துணை, கடவுள் மட்டுமே துணை. முருகப்பெருமான் துணை. முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கக்கூடிய துணையாக முருகப்பெருமான் வந்திடுவார், அருளிடுவார், காத்திடுவார். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.